Hi everyone. இது வந்து ரொம்ப ஒரு crucial-ஆன ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். நம்ம வந்து இப்போ கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடா வீடியோஸும் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி நம்ம பேச போறோம். From tomorrow we will talk about every department. இண்டிவிஜுவலா அந்த கம்பெனிஸ் எந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வராங்க, எந்த மாதிரி ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா பேச போறோம். ஸோ இந்த பார்ட் வந்து என்னன்னா கெரியர் கைடன்ஸ் ஆஃப்டர் 12th நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அப்படின்றது தான். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், லைக் நீங்க வந்து பியூர் சயின்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பயோமேக்ஸா இருக்கலாம், இல்ல சிஎஸ் வித் மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம். நீங்க எல்லாருமே பண்ணக்கூடிய காமனான ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிடெக்கோ இல்ல பிஇ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, பிடெக் அப்படின்னா என்ன, பிஇ அப்படின்னா என்ன, இது பெரிய கேள்விக்குரிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ பிஇ பிடெக் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, வித்தியாசமே இல்லை. ஆனா சின்ன சின்ன சேஞ்ச், மைன்யூட் சேஞ்சஸ் தான். அதை நம்ம வீடியோ எண்டில் நம்ம பேசலாம். ஸோ வாட் இஸ் பிடெக்? A Bachelor of Technology is an undergraduate academic degree in the field of engineering and technology conferred after the completions of 4 to 5 years of program. So இது வந்து like architecture அப்படின்னா it takes some extra years இல்லையா. யூஸ்வலாக நம்ம வந்து 4 years அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், 4 to 5 years அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பிஇக்கும் அப்ளிகபிள்ப்பா, சேஞ்சஸ்லாம் கிடையாது. அப்போ இந்த பிடெக் அண்ட் பிஇல என்ன மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க? இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸும் நான் கொடுத்துருக்கேன், நான் சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டெக்னாலஜி பேஸ்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸை பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இதுதான் பிரான்ச்சஸ். இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு பாருங்க, இதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் எல்லாமே. எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே இதுல இருந்து பிரிஞ்சது தான். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க சிஎஸ்ல படிப்பீங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் பிடெக் என்ன? நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா 12th பாஸ் ஆகி இருக்கணும். மினிமம் ஒரு 50% வந்து பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா போதும் as compulsory subjects. Also நம்ம வந்து candidate can apply for the admissions on the basis of engineering entrance exam like JEE. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு அப்ளை பண்ணியிருப்போம், பட் அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லலை. பட் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம வந்து நம்ம பசங்க ஏகப்பட்ட போட்டியில் வந்து இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் பிடெக்? ஸோ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு பிஇ, பிடெக் தான் வந்து நம்ம இந்திய அளவில் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சியூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா பிடெக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ் அமங் 12th after the completions of class 12. It is evident by the fact that millions of students appears for JEE and other top college engineering entrance exam every year. It offers wide range of opportunity, thus increasing its popularity among students. Sir, இதுல என்ன சார் டிஃபரன்ஸ்? நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியே அங்கதானே சார். இது பிடெக். பிடெக் ப்ரோக்ராம் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இட் இஸ் a skill oriented கோர்ஸ். இதுதான் நமக்கு வந்து முக்கியம், ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ். அதாவது நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறத தாண்டி பிடெக்ல கொஞ்சம் அதிகமா ப்ராக்டிக்கல் பேஸ்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இதுதான் பிஇக்கும் பிடெக்குக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அஃபிலியேட்டடா இல்லாம நம்ம வந்து டீம்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்டானமஸா இருக்கலாம். இவங்கெல்லாம் அவங்களுடைய ஓன் சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய ஓன் கரிக்குலம்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கு ஈவன் அஃபிலியேட்டடாக இருந்தாலும் சரி, அட்டானமஸாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடெக் அப்படின்னாவே when compared to BE more practical way of teachings வந்து பிடெக்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். BEல என்ன? BE program focuses on knowledge and strong fundamentals. It is a theory based and data oriented course. அதாவது நம்ம BEல அதிகபட்சமா தியரிட்டிக்கல் பேஸ் தான் நம்ம படிக்க போறோம். பிராக்டிக்கல் பேஸ்ல வந்து நம்ம பிடெக்ல தான் படிப்போம் அப்படின்றத வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து பிஇ பண்ண போறீங்களா, பிடெக் பண்ண போறீங்களா அப்படின்றத நிறைய ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஒரு பர்சன் ஆகட்டும், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேளுங்க. பெட்டர் உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிடெக்குக்கும் பிஇக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க. இதுல குறிப்பா இந்த பிடெக்கும் பிஇயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் காலேஜ் மொக்கையா இருந்ததுன்னா. காலேஜ் நம்ம நல்லா சூஸ் பண்ணோம் அப்படின்னா you will come to know the exact difference between BTech and BE. ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நமக்கு வந்து பிடெக் வேணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். குறிப்பா நமக்கு அங்க தேவைப்படக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொஃபசர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு கல்லூரியவே நம்ம சூஸ் பண்ணணும். என்னுடைய பிரதர் அங்கே தான் படித்தார், நானும் அங்கே தான் படிக்க போகிறேன். அவர் படிக்கும்போது இருந்த அந்த ஒரு நாலேஜ் பேஸ்டு இப்போ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மேபி டவுன் ஆகியிருக்கலாம், இல்லை இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். அதனால் கரண்ட்டை பர்சீவ் பண்ணக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை நெய்பர்ஸோ அவங்க கிட்ட கேளுங்க காலேஜ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை உண்மையாக நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திஸ் டைம் இனிமேல் நீங்கள் காலேஜ் இன்டர்நெட்ல தேடி பார்க்கறத தாண்டி நீங்கள் காலேஜை லைவாக போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காலேஜை பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கும், அதோட நிறுத்திடாதீங்க. அதை விட இன்னும் அழகான கல்லூரிகள்ல நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸை விசிட் பண்ணுங்க. தென் டிசைட் வாட் யூ வாண்ட் டு சூஸ். சரியா? எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு மட்டும் எடுக்காதீங்க. ஸோ we will talk more things about career guidance. So thank you so much. Help others with a smile.